லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி நம்ம அரிசியும் பருப்பு சாப்பாடு செய்கிறோம். அரிசி நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ செலவாகுதோ அவ்வளோ போட்டுக்கலாம். 2 டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் பருப்பு. 2 டம்ளர் அரிசிக்கு அரை டம்ளர் பருப்பு. 4 டம்ளர் அரிசி போட்டால் 1 டம்ளர் பருப்பு போடலாம். நல்லா ஊறணும். நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே இந்த மாதிரி ஊறணும். அரிசியும் பருப்பும் ஒன்றா கலந்து தண்ணியில் போட்டு ஊற வச்சிடணும். நல்லா ஊறணும். ஊறினதுக்கு பிற்பாடு அதுக்கு உண்டானது தேவையான பூண்டு 2 கட்டி இந்த மாதிரி உளிச்சு வச்சுக்கணும். சீரகம் மிளகு கொஞ்சம், சின்ன வெங்காயம் போடலாம், பெரிய வெங்காயம் போடலாம், எது வேணாலும் போடலாம். வரமிளகா நம்ம காரம் எவ்வளோ சாப்பிட்றோமோ அவ்வளோ எடுத்து வச்சுக்கலாம். இதையெல்லாம் நம்ம மிக்சியில் ஆட்டினாலும் ஆட்டலாம், ஆட்டாங்கல்ல ஆட்டினாலும் ஆட்டிக்கலாம். தக்காளி பழம் ஒரு 5 பழம். 2 டம்ளர் அரிசிக்கு 5 தக்காளி பழம். இதெல்லாம் கருவேப்பிலை, பூண்டு, வரமிளகா, சின்ன வெங்காயம், சீரகம் மிளகு இதெல்லாம் இப்போ நம்ம அரைக்கிறோம். அதை அரைக்கிற போது தக்காளி சேர்ந்து அரைச்சிக்கணும். அரிசி பருப்பு சாப்பாட்டுக்கு மசாலா அரைச்சி வச்சுருக்கிறோம். கொஞ்சம் பிறுப்புன்னு அரைக்கணும். நெகுன்னு அரைக்கக்கூடாது. எல்லா மசாலாவும் இப்போ நம்ம கலந்து வச்சுருக்குறோம். இனி போய் அரிசி பருப்பு சாப்பாடு தாளிச்சு விட்றோம். இந்த மாதிரி நம்ம மசாலா மாதிரி செஞ்சு சாப்பாடு செஞ்சோம்னா குழந்தைகளுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லாம் கிள்ளி போட்டு நம்ம தாளித்தோம்னா அது ஒவ்வொன்றா எடுத்து போடுறதுக்கு லேட் ஆகும். இப்படி நல்லா அரைச்சிட்டோம்னா சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆயில் நம்ம எவ்வளோ விட்றோமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு கொஞ்சம் இவ்வளோ போடலாம். இப்போ மசாலா கடுகு பொரிஞ்சது மசாலுக்கு போட்டுறணும். மசாலா இந்த மாதிரி ஆயிடணும். அதுலேயே கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மசாலையே உப்பு நம்ம அதுலேயே சேர்க்கலாம். நம்ம எவ்வளோ உப்பு சேர்த்துறோமோ அவ்வளோதான். மசாலா கொஞ்சம் வணங்குறது அரிசி பருப்பு ஊற வச்சுருந்தது இப்படி போட்டலாம். மசாலோட அரிசி பருப்பு ஊற வச்சுருந்தது இப்படி போட்டு கிளறி விடணும். எல்லாம் கலந்துருது. தண்ணி ஊற்றலாம். இந்த மாதிரி ஆயிடணும். பழைய அரிசியாக இருந்ததுன்னா அரிசி கொஞ்சம் சேர்ந்து தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊற்றணும். புது அரிசியாக இருந்ததுனாக்கா 2 டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்புக்கு 5.5 கிளாஸ் தண்ணி ஊற்றலாம். புது அரிசியாக இருந்ததுனாக்கா 5 டம்ளர் தண்ணி ஊற்றலாம். பழைய அரிசி கொஞ்சம் வேக லேட்டாக. இப்போ நாம் இதுக்கு 2 டம்ளர் பொருளுக்கு 2 டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்புக்கு 5.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறோம். இப்படி 2 தரம் கிளறி விட்டு நாம் உப்பு பார்த்துட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு விசில் போட்டு விட்டுறலாம். ஒரு அரிசியை பொறுத்த வரைக்கும் பழைய அரிசியாக இருந்தால் 3 விசில் வரலாம். புது அரிசியாக இருந்தால் 2 விசில் வரலாம். அரிசி பருப்பு சாப்பாடு செஞ்சாச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. குழந்தை